இந்த வீடியோவில் நான் ஒரு 3 வயசுலேருந்து 5 வயசு வரையும் உள்ள ஒரு பெண் குழந்தையோட ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு எப்படி அளவு எடுத்து கட் பண்ணி காமிக்க போகிறேன். அதாவது இதில் நான் 2 மெஷர்மெண்ட்டு தான் எடுத்தேன். அந்த குழந்தையோட ஹைட்டு, அதாவது இடுப்பில் இருந்து கீழே கால் வரைக்கும் எவ்வளோ உயரங்கிறத எடுத்தேன். அது 23 வந்தது. அதுக்கப்புறம் இடுப்பு சுற்றளவு, இந்த 2 மட்டும்தான் அளந்தேன். உங்களுக்கு பேண்ட்டு கட் பண்ணணுன்னா எல்லாம் என்ன நினைப்பீங்க, சீட்டளவு வேணும்னு நினைப்பீங்க. அதாவது சீட்டு இடுப்பளவு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ கடையில் போய் நம்ம ஒரு ட்ரெஸ், இந்த ஒரு பாவடை வேறு எதுவும்னா இடுப்பு சைஸு சொல்லி தான் வாங்குவோம். பேண்ட்டு வாங்கினோம்னா இடுப்பு சைஸ் தான் சொல்லி வாங்குவோம். அதே மாதிரி அந்த இடுப்பு சைஸை வச்சே நம்ம சீட்டளவு கண்டுபிடிக்கிறத தான் நான் இதில் இந்த வீடியோவில் நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது இதில் நான் ஃபுல் வீடியோ வேறு சேனல், என்னோடய சேனலில் ஸ்ட்ரெயிட் கட் பேண்டிங் போட்டிங்கன்னா வரும். அதில் டீட்டெயில்டாக இருக்கும். நம்ம சீட்டளவு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அதாவது காலுக்குள்ளே அப்படி விட்டு, இல்லைன்னா அந்த பிள்ளைகளை கரெக்டாக 2 தொடையும் ஒட்டி வைக்க சொல்லி எடுக்கிறது, அது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். இடுப்பு சுற்றளவு எடுக்கிறத விட ரொம்ப சிரமந்தான் அது. கொஞ்சம் மெஷர்மெண்ட்டும் கொஞ்சம் டவுட் வர்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி கீழே கால் சுற்றளவு, அந்த கீழே அந்த பாதத்துக்கிட்ட கால் பாட்டம் அளவு வைப்போம்ல, அந்த காலும் பெரும்பாலும் நம்ம எடுக்காமையே இந்த வீடியோவில் நான், அதாவது இந்த இடுப்புலேருந்து சீட்டளவு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுப்பேன். அடுத்து அந்த சீட்டளவை வச்சு நம்ம கீழே கால் அளவு, கால் சுற்றளவு இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் நான் பேப்பர் கட்டிங் போட்டு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு, ஏன் பேப்பர் கட்டிங் போடுறேன்னா, நான் இது கட்டிங் பண்ணி காமிக்க போகிறது ஏற்கனவே ஸ்டிச் பண்ண ஒரு பெரிய பேண்ட்டில் உள்ள மிச்ச துணியில், ரிமைனிங் துணியில் தான் உங்களுக்கு கட் பண்ணி சொல்லித்தருவேன். அதனால தான் ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் போட்டு டீட்டெயிலாக சொல்லித்தருவேன். அதாவது எந்த துணியும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதில் ஒரு ட்ரெஸ் க்ரியேட் பண்ண முடியுங்கிறது நீங்கள் இந்த வீடியோவோட, இந்த கட்டிங் வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப சுலபமான மெத்தட் உங்களுக்கு. அதாவது நிறைய அளவுகள் எடுக்காமல் ஒரு 2 அளவு எடுத்தேன். எப்படி மற்ற அளவுகளை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆல். சப்ஸ்கிரைப் மை சேனல்.